இன்னைக்கு கேரளால ஒரு முக்கியமான சம்பவம். இன்னைக்கு ஒரு 2 டேஸா நான் பார்த்தது இன்னைக்குதான். அதை பார்த்ததுல இருந்து மனசு சங்கடமா இருக்கு. அதை குறிச்சு வீடியோ போட நான் யோசிச்சேன். ஆனா அந்த நபர்கள் யாருன்னு நான் போட மாட்டேன். நான் சொல்ற ஒரு விஷயத்த நம்ம கேரளால வந்துகிட்டு ஒரு பிரபல யூடியூபர் 4.8 மில்லியன் சப்ஸ்கிரைபர் 1.8 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கவர். சமீபத்துல ஒரு படம் நடிச்சிருக்காரு. அவர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காங்க. அந்த தம்பியா தான் தம்பி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி நல்ல பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணிருக்காங்க. இப்ப அந்த படம் நடிச்ச நிறைய இன்டர்வியூல கூட ஒய்ஃபை தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா கொண்டு போயிருக்காரு. இப்ப ரீசெண்டா அந்த பொண்ணுக்கு பிறந்த நாள் வந்திருக்கு. பர்த்டே கிஃப்ட் ஆட்டு ஒரு கார் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. என்னோட பிறந்த நாளுக்கு எல்லாம் ஒரு ட்ரெஸ் வந்தப்பலே நான் கொண்டாடினேன். ஒரு கார், அது 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஃபார்ச்சுனர் கார் கொடுத்திருக்காரு. சரி, ஓகே, எல்லாம் இருக்கட்டும். இப்ப எதுக்கு அதை பத்தி பேசுறீங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு ஓடி போயிட்டா. ஆனா அந்த கணவருக்கு தெரியாது. அந்த கணவர் செஞ்ச தப்பா சரியா என்னன்னு எனக்கு தெரியல. நம்ம எல்லாம் ஃப்ரீடம், பொண்ணுங்க வந்துட்டு நிறைய பேர் ஃப்ரீடம், நம்மளுக்கு ஃப்ரீடம் வேணும்னு பேசுறோம். ஃப்ரீடம் தந்தா அதை வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ற பொண்ணுங்களே இருக்காங்க. என்னதான் செய்யணும்னு எனக்கு தெரியல. அவர் கல்யாணம் முடிஞ்ச பிறகும் அந்த பொண்ணை படிக்க வச்சிருக்காரு. படிக்க வைக்கிறதுக்கு நம்ம பிரபல யூடியூபர்ல நம்ம வந்துட்டு நமக்கு அவருக்கு அவர் நினைச்சா, அந்த பையன் நினைச்சா கார்ல கொண்டு விட்டுட்டு கூட்டிட்டு வரலாம், டிரைவர் வச்சிருக்கலாம். ஏன்னா அவ்வளவு ஏர்ன் பண்றான், அவ்வளவு சொத்து இருக்கு அவனுக்கு, அப்படி செஞ்சிருக்கலாம். ஆனா நம்ம வைஃப் வந்துட்டு சாதாரணமா ஒரு பஸ்ல விடலாம், பஸ்ல காலேஜ் போயிட்டு பஸ்ல வரட்டும் சொல்லிட்டு அப்படி நம்பி விட்ட பையனுக்கு இவ ஒரு பெரிய துரோகம் செஞ்சா. என்னன்னா, சம்பவம் நடக்கும் முன்னாடி அவர் வந்துட்டு காலையில எழும்பு வச்சு ஒய்ஃபை காணல என்னொன்னு ஒய்ஃப் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சனால, ஐயோ என்னோட ஒய்ஃபை காணலையோ, எதுனா ஒண்ணு நம்ம ஒய்ஃபுக்கு ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அப்படி ஒய்ஃபு மேல அவருக்கு இந்த அவநம்பிக்கையா இருந்திருந்தா தன்னோட வீட்டு சிசிடிவி அவர் ஃபர்ஸ்ட் பாத்துப்பாரு. பாக்கல, போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்த பிறகு போலீஸ் வந்துட்டு இவங்க வீட்டு சிசிடிவி பார்க்க போச்சுல, அழகா வந்துட்டு நைட்டியோட ஒரு ரன்னிங் வாட்டர் போட்டிருக்காங்க. அந்த சிசிடிவி காட்சி இப்ப வந்துட்டு வைரலா இருக்கு. இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், எதுலயா இருக்கட்டும், நல்ல வைரலா இருக்கு. அந்த பையனோட போட்டோ, பொண்ணோட போட்டோ எல்லாமே வைரலா இருக்கு. நான் என்ன கேட்கிறேன்னா, நீ ஓடி போனியா? அந்த பஸ்ல போன குத்தத்துக்கு அங்க போன ஒரு கண்டக்டர் லவ் பண்ணிருக்கா, லவ் பண்ணி ஓடி போயிருக்கா. உனக்கு வந்துட்டு உன் ஹஸ்பண்ட் பிடிக்கல, அப்படித்தானே? நீ செப்பரேட் ஆயிருக்கணும். செப்பரேட் ஆகி இருந்துகிட்டு உனக்கு பிடிச்ச கண்டக்டர் காதலர் கூட நீ ஓடி இருக்கணும். எந்த விதத்துல இந்த பையன் குறைச்சல்? ஒரு கல்யாணத்தை அவ்வளவு பிரம்மாண்டமா நடத்திருக்கான். இன்னொன்னு உனக்கு கார்பர்ஸ் அந்த உன்னை எல்லா இடத்துலயுமே கூட்டி கொண்டு அழகு பார்த்திருக்கான். நமக்கு தெரியாது அவங்களோட பர்சனல் லைஃப்ல என்ன நடக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. நம்ம வெளிய இருந்து பாக்குறது ஒரு மெம்பர் தான். ஆனாலுமே பிடிக்கலையா, உங்களுக்கு ஒரு நபரை பிடிக்கலையா, நீங்க செப்பரேட்டா வந்துருங்க. செப்பரேட்டா வாழும்போது உங்களுக்கு யாரையாவது இஷ்டப்பட்டனா உங்க லைஃப் பார்ட்னர் ஏத்துக்கிட்டா அது ஏத்துக்கிடுங்க. அது யாருமே வந்துட்டு குறைச்சல மாட்டாங்க. இன்னும் நீ நைட் வரைக்கும் அவரு கூட வாழ்ந்துட்டு அந்த நைட் அவரு வீட்டுல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீ ஓடி போயிட்ட. இதனால பாதிக்கப்பட்டது அந்த பையன் மட்டும் கிடையாது. உன்ன பெத்தவங்களும் சரி, அந்த பையனோட ஃபேமிலியும் சரி. இன்னைக்கு எவ்வளவு அவமானத்தை தாங்கிட்டு இருப்பாங்க. பிரபல யூடியூபர் படத்துல நடிச்சிருந்தா அவரோட போட்டோ படத்துல நடிச்ச நேரம் கூட இவ்வளவு பிரபலமா இருக்குமான்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு நீ வந்துகிட்டு ஓட்டத்தினால அவரோட போட்டோ ஒவ்வொரு இடத்துல போயிட்டே இருக்கு. சோ இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு இன்னொரு லைஃப் பார்ட்னர் தேவையா? நீங்க வந்துகிட்டு ஒரு லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு பிடிக்கல, மன ரீதியாவோ இல்ல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதா, நீங்க பிரிஞ்சிருங்க. சேர்ந்து இருந்து அந்த உறவை இழுத்து வைக்காதீங்க. இதோ லவபிளான ஒரு ஹஸ்பண்ட் இவ்வளவு உன்னை வசதியாட்டும் நீ படிக்க ஆசைப்பட்டு நேரம் படிக்க வச்ச ஒரு ஹஸ்பண்டை விட்டுட்டு ஒரு கண்டக்டரை தேடி நீ போகணும். அதாவது உனக்கு டிக்கெட் வந்து கொஞ்ச நாள் பழக்கத்துல ஒரு கண்டக்டரை தேடி நீ போகணும்னா உனக்கு மட்டும் ஒரு குழந்தை இருந்திருந்தா என்ன நிலைமை? அன்னைக்கு சென்னையில நடந்ததுதான் இன்னைக்கு இங்க நடந்திருக்கும். எனக்கு இப்படி ஒரு குழந்தை கொண்ட விஷயம் எல்லாம் நடக்குது. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் போடுது. இந்த தவிர யாருமே செய்யாதீங்க. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு.